பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தை உருவாக்கியவர்களின் திருவுருவச் சிலைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம். சக்திவேல், விவரங்கள். சிவரஞ்சனி, அதாவது தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு மாவட்டங்களுக்கு பயணம் மேற்கொண்டு அரசு திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலை பகுதிக்கு நேற்று இரவு முதலமைச்சர் வந்த நிலையில் இன்று காலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பிறகு வாகனம் மூலம் பொள்ளாச்சி வந்தடைந்தார். தற்போது பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டம் உருவாக காரணமாக இருந்தவர்களை சிறப்பிக்கும் வகையிலும் டிஏபி திட்டம் குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையிலும் கண்காட்சி மற்றும் விவசாயிகள் மற்றும் இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ள பயிற்சி மையம் மற்றும் மறைந்த முன்னாள் முதல்வர் காமராஜர், முன்னாள் மத்திய அமைச்சர் சுப்பிரமணியம், முன்னாள் எம்எல்ஏக்கள் மகாலிங்கம், பழனிசாமி ஆகியோரது சிலைகளுடன் கூடிய நினைவு மண்டபம் பொள்ளாச்சி நீர்வளத்துறை தலைமை பொறியாளர் அலுவலக வளாகத்தில் சுமார் 1.25 ஏக்கரில் 4,28,71,71,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளதை தமிழக முதல்வர் திறந்து வைத்துள்ளார். தற்போது இந்நிகழ்ச்சியில் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் உள்ளிட்ட அமைச்சர்களும் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் மற்றும் பிஏபி பாசன திட்ட விவசாயிகள் ஏராளமாக கலந்துள்ளனர். மற்றும் முதல்வர் வருகையொட்டி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.